மக்களே என்ன மாறி வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவா டேனிஷ் வியூல தான் ரித்தனியா சகோதரி அவர்களுடைய அப்டேட் வந்து கொண்டிருக்கும். ஸோ இப்போ டேனிஷ் டோக்ல இந்த விடயத்தை பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ டேனிஷ் வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக் பாஸ் தமிழுக்குன்னு தான் வச்சிருக்கோம். ரித்தனியா அவர்களுடைய விடயம் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி கொடுமை பண்றீங்களே அப்படின்னு அந்த பிள்ளையோட குரலை கேட்கக்குள்ள சரி நம்ம நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணணும். ஸோ அதனால நம்ம அதுல குரலை கொடுத்தோம். ஏன்னா அதுல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அப்ப பல பேருக்கு போகும் அப்படின்னு தான். சரி, அப்ப இதுல இப்ப இந்த வீடியோ போட காரணம் ஸோ இனி பிக் பாஸ் வேலைகள் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு அதுல இருந்து நாளையில இருந்து பிக் பாஸோட அப்டேட் டேனிஷ் வியூல இருந்து வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரித்தனியா அவர்களுடைய அப்டேட்டும் சரி, நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலிப்படம், நம்ம வெறித்தனமான தலைவர் ரசிகர், பரம்பரைய தலைவர் ரசிகர்கள். ஸோ அப்ப கூலிப்படம் அப்படின்றது தலைவரோட ஒரு பெரிய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப நம்மளுடைய பங்குக்கு அந்த படத்தை கொண்டாடுகின்ற விதமா ஒரு 5 கிழமைகளுக்கு ஒரு மாசத்துக்கு இந்த சேனல்ல தலைவரோட அப்டேட்டையும் தொடர்ந்து கொடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் ரித்தனியா அவர்கள் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேக்குது. சில விடயங்கள் நான் படங்கள்ல பார்ப்பேன், அதெல்லாம் நான் நம்புறேன், இல்லை நிஜத்துல நடக்குமா அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். நான் படத்தை விட தாண்டி மனசாட்சி இல்லாம நிறைய விடயங்கள் நடக்குது மக்களே. ரித்தனியா அவர்களுடன் தொடர்பு பட்ட 12 இளைஞர்கள், 8 இளைஞர்கள், 9 இளைஞர்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் வருது. அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்குள்ள நெஞ்சு குத்துது. சரி, அதை பற்றி என்ன விடயம் அப்படின்றது. அடுத்து அந்த 3 சிம் காட்டும் விடயம், அதை பற்றி உண்மையான தகவல். அப்புறம் நாளைக்கு ஜூலை 30ஆம் தேதி இந்த கவின்குமார் வெளியில் வார விடயம், வெளியேற்றம் அப்படின்ற மாதிரி வெளியில வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அதற்கு நம்மளுடைய பதில். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. லைக் பண்ணீங்கன்னா நீங்க பல பேருக்கு போகும். முடிஞ்சா ஷேரும் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் ரித்தனியா அவர்களுடன் தொடர்புபட்ட 12 இளைஞர்கள், 8 இளைஞர்கள், 9 இளைஞர்கள்னு இஷ்டத்துக்கு கதை. சரி, அதுக்குள்ள கிளிக் பண்ணி போனா இந்த படக்கதை, சீரியல் கதை மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. ஆதாரம் எங்கடான்னா எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப இவனுங்க சொல்றானுங்கல்ல, சில பேரோட வீடியோக்கள் பார்த்தேன். 8 பேரோட அவங்களுக்கு இளைஞரோட தொடர்பு இருந்தது, 7 பேரோட தொடர்பு இருந்தது, 16 வயசு படியனோட தொடர்பு இருந்தது அப்படின்னு. அவனுங்களுக்கெல்லாம் அவங்க பண்ற பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. சரியா? கர்மா அப்படின்னு இருக்கு, அதை அவங்க அனுபவிப்பாங்க அந்த பிள்ளையை பற்றி தப்பா பேசுறதுக்கு. பட் உண்மை இதுல அந்த இளைஞர்கள் இந்த 12 பேர்கிட்ட விசாரணை நடக்குது அப்படின்னாங்கல்ல, அதுல உண்மை ஒருவேளை அந்த 12 இளைஞரை விசாரிக்கிறது உண்மையா இருந்தா அதோட கதை இப்படித்தான் இருக்கும். ஏன்னா சில மீடியா நண்பரோட பேசியிருந்தேன். அதாவது இப்ப ரித்தனியா அவர்கள் எங்க மருந்து வாங்கினாங்க, எங்கெங்க அவங்களோட கார் போச்சு, அவங்க கூட சும்மா பேசினவர்கள், வளமையா பேசுறவங்க, அவங்க யாரு. ஸோ அப்ப அப்படியான நபர்களிடம் விசாரணையை தவிர ரித்தனியாவோட நெருங்கி பழகினவங்க, தொடர்பு இருக்கிறவங்க யார் இந்த 12 இளைஞர்கள் என்று அந்த ஒரு கெட்ட கண்ணோட பாக்குற மாதிரி அதெல்லாமே இல்லை. ஒரு விசாரணை என்று வரைக்குள்ள அந்த பிள்ளை எங்கெங்க போச்சு, யாரு இவங்க வழக்கமா பேசுவாங்க, அந்த ரீதியில நம்ம ரோட்ல போனா வழக்கமா நம்ம சில கடைகளுக்கு போவோம், சில விடயங்கள் பண்ணுவோம்ல. சோ அப்ப அதே போல இந்த பிள்ளை வழக்கமா போராடங்கள், வழக்கமா பேசுற நபர்கள் அப்படின்ற ரீதியில தான் சில பேர்கிட்ட விசாரணைகள் நடக்குது. அது 12, 9, 8 அப்படி என்பது கிளியரா தெரியல. மற்றும்படி எந்த தப்பான இதுகளும் இல்லை. தயவு செய்து அந்த பிள்ளையை பற்றி இப்படி பேசாதீங்கன்னா நான் கழுகிறேன். சரியா? 2வது விடயம், இந்த 3 சிம் கார்டு, 4 சிம் கார்டு, அந்த 12 இளைஞர்களோட தொடர்பு, அதுக்கு தான் இப்படி மாத்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்றது அதெல்லாம் பச்சப்பை. அதெல்லாம் இன்னும் உறுதியாக இல்லை. இவனுங்க காசை வாங்கி போட்டு, தெளிவா தெரியுது, காசை வாங்கி போட்டு அந்த நபர் வெளியில வரணும். அந்த கவின்குமாரோட அப்பன், அம்மா, அவங்க வெளியில வரணும். அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வெளியில வந்தா மக்களோட குரல் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. ஒண்ணு, மக்கள் இந்த விடயத்தை மறந்துடணும். 2 மக்கள் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணுங்கானா மக்கள் விட்டுருவாங்க. அடுத்தது இந்த கவின் பக்கம் வெளியில போனா அடி விழாத மாதிரி மக்கள் திரும்ப கவினோட அம்மா அரெஸ்ட் ஆகி அடுத்த நாளே வெளியில வந்தாங்க. மக்களோட குரல் ஒழித்தபடியே திரும்ப ஒழுங்கு போட்டாங்க. சோ அப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சோசியல் மீடியால அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, ரித்தனியாவோட குடும்பம் கெட்டவங்க, இவங்க நிறைய போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால காசுக்கு வேலை செய்யற நாதாரி கூட்டம் வேலை செய்யுது. வேற எப்படி சொல்ல முடியும் இப்படி கேவலமான கூட்டத்தை?
மிருகம் கூட சில மனசாட்சியோட சில விடயங்கள் பண்ணும். ஆனா இவனுங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லை. எதை காசை கொடுத்து எதை கொடுத்தாலும் தின்னுவானுங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கேவலமான விடயத்தை பண்றது. சரியா, இது 2வது விடயம். சரி, அடுத்தது நாளைக்கு கவின்குமார் வெளியில வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றேன்னா அவன் மேல தப்பெல்லாம் இல்லை, இங்க பாருங்க சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ அப்போ அதுவே வந்து இவர் வந்து எவ்வளவு உத்தமரு, நல்லவரு, வல்லவரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அவங்களோட அம்மாவை பாருங்க, அவங்க தான் வீட்டு வேலையை செய்யறாங்க. அப்ப ரித்தன்யாவோட குடும்பம் சொல்றதுக்கும் இதுக்கு முரண்பாடா இருக்குல்ல. ஸோ எங்ககிட்ட ஆதாரமே இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த சிசிடிவி காட்சிகள், இந்த கவின்குமார் காருக்கு சார்ஜ் போடுறது, கதவை திறந்து வர்றது, அப்ப இவங்க சொல்ற மாதிரியான ஒரு ஆளா இருந்தா இப்படி பண்ணுவாரா அப்படின்றது, அவங்களோட அம்மா வீட்டு வேலைகள் செய்யறது, அப்படி இவங்க சொல்றது பொய் அப்படின்னு ஆதாரமே இருக்கு, அந்த சிசிடிவி ஆதாரம் இருக்குன்னு இவங்க சொல்றாங்கல்ல, வெளியில வந்துடுவான் அப்படின்றாங்கல்ல. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஆதாரம் ரத்தனியா அந்த பிள்ளையோட குரல் பதிவு. அந்த பிள்ளை பேசின விடயங்கள், சொன்ன விடயங்கள். அந்த பிள்ளை யார சொல்லிச்சு, என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் என்னுடைய கணவர் கவின், அவருடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, என்னுடைய கணவர், மாமனார், மாமியாருக்கு அந்த வாக்கு மூலம் இருக்கு. அதை விட வேற எதுவுமே தேவை இல்லை. சரியா, அதை விட எதுவுமே தேவையில்லை. இன்னொன்னு, இந்த சிசிடிவி காட்சி எல்லாம் ஆதாரமே எடுக்க முடியாது. ஸோ பொதுவாக வந்து பல விடயங்கள் இதற்கு முதல் நம்ம வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே பல சைக்கோக்கள், உதாரணத்துக்கு சொல்றேன், பல சைக்கோக்கள், பல தண்டனை அனுபவிக்கிறவர்கள், பல குற்றவாளிகள் வந்து வெளியில பார்க்கக்குள்ள அப்படியே பால்வடியில முகமா இருப்பாங்க. சரி, இவனெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நேரம், இடம், காலம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்கள் வந்து மாறும். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு சிசிடிவியை பார்த்துட்டு அவன் இப்படிப்பட்டவன் நல்லவன்ன்றதை இதுல எடுக்கவே முடியாது, அது கொண்டே வர முடியாது. சரியா, முழுமையான ஆதாரம் ரித்தனியா அவர்களுடைய குரல். அந்த குரல் தெளிவா வந்து சொல்லியிருக்கு, இவனுங்கள் இப்படி பண்ணுவான்கள், இந்த கிரிமினல் வேலை பண்ணுவான்கள், தப்பிடுவாங்க அப்படின்னு தான் கடைசி நேரத்தில் கூட மக்களை நம்பி, கடவுளை நம்பி, நியாயத்தை நம்பி அந்த பிள்ளை, அந்த சகோதரி ரித்தனியா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த பதிவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அவங்களோட அப்பா கிட்ட கொடுத்தாங்க, அவங்களோட அப்பா உலகம் ஃபுல்லா இருக்கிற நல்லவர்களுக்கு அனுப்பினார்கள். ஸோ அப்ப அந்த குரல் பதிவை விட வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. சரிங்களா, இதை தாண்டி கவின்குமார் அந்த அவங்க குடும்பம் வெளியில வருது அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் பேசினத அர்த்தமும் இல்லை, அந்த பிள்ளை வந்து குரல் பதிவை கொடுத்ததுல அர்த்தமே இல்லை. சரியா, இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த படங்கள்ல கெட்டவங்களை தப்பு வைப்பதற்கு நிறைய விடயங்கள் நடக்கும் இல்ல. எவனாவது ஒருத்தனை எடுத்து போடுறது, இவங்களுக்கு பல அவங்கள போடுறது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய நிறைய படங்கள் இதெல்லாம் வந்திருக்கும். அவர் போலீஸா நடிச்ச படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க குற்றவாளிகள் தப்புவதற்கு இப்படியான விடயங்களை பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த விடயத்துல இவனுங்க பண்றத பாக்கிக்குள்ள என்னடா இப்படி கேவலமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிள்ளை இப்ப இல்ல, அதுக்கப்புறமும் நீங்க மனசாட்சி இல்லாம இவ்வளவு கிரிமினல் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த பிள்ளை இருக்க நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க. ஸோ நிறைய விடயங்கள் மக்களே, இந்த கவினோட மாமியாரை பத்தி நிறைய விடயங்கள், பொய்ப்பித்தலாட்டங்கள். மாத வருமானமே 2.5 லட்சம் தான், அதுலதான் பொழப்பு. அதுவும் அவங்களோட அம்மாவிட்ட சண்டை போட்டு வாங்கின சொத்து, அதை வச்சுதான் 5 கோடியில வீடு கட்டினது. அதுக்கப்புறம் சில கடைகள் அதை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வர்ற அந்த 2.5 லட்சம், அதுதான் இவங்க 3 பேருமே சாப்பிட்டது எல்லாத்துக்குமே. அப்ப இவங்களுடைய முழு குறியுமே ரித்தனியா அவர்களுடைய காசு, அவங்களுடைய சொத்து. அதை வச்சு எப்படியாவது வாழ்ந்துடணும் தான் இவங்க திட்டம் போட்டாங்க. அடுத்தது நிறைய விடயங்கள், பாலியல் ரீதியா தொல்லை பண்றது. அதாவது ஒரு கோயிலுக்குள்ள இருந்தவங்க, ஒரு நல்ல இடத்தவங்க இருந்தவங்க சாக்கடைக்குள்ள போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு அசிங்கமா இருக்கும் இல்ல. ஏன்னா ஒரு புனிதத்துக்குள்ள இருந்து வந்து போட்டு ஒரு சாக்கடையா நடங்களுக்குள்ள இருக்கக்குள்ள அவங்களால நிற்கவே முடியாது, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்ப ரித்தனியா அவர்கள் வளர்ந்த விதம், அந்த குடும்பத்தோட நேர்மை, உண்மை, அந்த பிள்ளைய வாழ்ந்த சூழல் எல்லாம் வேற. ஆனா அந்த பிள்ளை இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு நரகம்னா எப்படி இருந்திருக்கும்ன்றதை பார்க்க முடியுது. ஏன்னா இங்க போய் பித்தலாட்டம், நிறைய சீட்டிங்கு. அப்ப அந்த பிள்ளையால தாங்கிக் கொள்ள முடியல. இதை தாண்டி பாலியல் ரீதியா தொல்லை, மன ரீதியா தொல்லை, யார்கிட்ட சொல்றது அப்படின்றது பெத்தவங்க கிட்ட சொன்னா கூட நம்புறாங்க இல்ல. அப்படின்னுக்குள்ள இந்த பிள்ளை இந்த முடிவு எடுத்துச்சு. சரியா, இந்த குரல் நான் கொடுக்கிற இந்த குரல், அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கிற நீங்க, இது எல்லாமே ரித்தனியான்ற ஒரு சகோதரிக்காக மட்டுமில்ல, இனிமேல் ரித்தனியா போல வேற எந்த சகோதரிக்கும் இப்படி நடக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான். மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
கண்டிப்பா நாளைக்கு அந்த கவின் குமாரோ அவனோட குடும்பமோ வெளியில வரக்கூடாதுன்றதான் என்னுடைய மன்றாட்டு. நன்றி.